ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ரம்யா, நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் வரியா? ரொம்ப வேலை பிஸியாக இருந்தேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. நீ நேரில் வா, உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். வரேன் பிரபு, வரேன். பிரபு, ஏன் இத்தனை நாளா நான் ஃபோன் பண்ணதுக்கு நீங்க எடுக்கவே இல்ல? என்னாச்சு? ஏன் என்னை அவாய்ட் பண்ண பாக்குறீங்களா? ஏன் பிரபு நான் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல? டெய்லி நீங்க வந்து என்னை பார்த்துட்டு போனீங்க, அப்ப நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க 2 நாளா நான் ஃபோன் பண்ணியும் நீங்க எடுக்கல. அதனால என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு நான் பயந்துட்டேன். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, தெரியுமா? ஏய் லூஸு, நான் அவனை விட்டுட்டு எங்கே போக போகிறேன்? ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான வேலை, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. இல்லைன்னா என்ன, ஃபோன் எடுக்காமல் உங்ககிட்ட பேசாமல் நான் வேற யார்கிட்ட பேச போகிறேன்? அதுக்குள்ளேயே நான் கல்யாணம்லாம் வேற பண்ணிக்க மாட்டேன்ற அளவுக்கு நீ முடிவாயிட்டியா? எப்படி இந்த அளவுக்கு நீ முடிவு எடுத்த? இதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதா? ஆமா, அப்ப நான் ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கல. அப்ப நான் என்ன பண்றது? உன்னை அட்டெண்ட் பண்ணி என்ன பிரச்சனை என்ன எதுனாலும் சொல்லிருக்கணும். அப்படியே உங்களுக்கு தலை போற காரியம் நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க. தலை போகிற காரியங்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு சிவாவுக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான். என்ன எப்ப பார்த்தாலும் சிவா சிவான்னு சொல்லிட்டே இருக்கீங்க? என்னோட அவர்தான் உங்களுக்கு முக்கியமா? சொல்லுங்க. அப்படி கிடையாது ரம்யா. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு யாருமே எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அவன் ஒருத்தமா, அவன் இல்லைன்னா என்னோட இன்னைக்கு என்ன சொல்கிறது, இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கும் வந்திருக்க மாட்டேன். நீ எனக்கு வந்து ஒய்ஃபாக வந்து கிடச்சிருக்க போகிறது கிடையாது. சரியா? என்னைக்குமே அவனை தப்பாக நினைக்காத. அவன் என்னைக்குமே எனக்கு நல்லது தான் பண்ணுவான். அதேமாரி நானும் அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்ல. நான் அதுக்கு சொல்ல பிரபு, நீங்க அவரு ரொம்ப முக்கியம்னு சொல்லவும் தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏதோ ஒண்ணுனா அவரு என்னை வேணாம்னு சொன்னா கூட நீங்க விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் கேக்குறேன் அந்த மாதிரி. இல்லை ரம்யா, அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? அது வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு சிவா இருக்கான்ல, அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது. என்ன பிரபு லூஸ் மாதிரி பேசுறீங்க? அவங்க 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? நான் லூஸு மாதிரிலாம் பேசல. அவங்களுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரிசப்ஷன் வர வைக்க போகிறாங்களாம். நம்மளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு பற்றியல்ல, அதனால என்னென்ன பண்ண சொல்கிறாங்க பாரேன். அப்படியா? என்ன திடீர்னு? திடீருங்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதான் ஏற்கனவே சொன்னனே. அவன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து கேஸ் போட்டிருக்கா, அந்த குழந்தை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால லாயர் வந்து சொல்லிட்டு போனாராம். எனக்கு தெரியாது வேற. அது இப்போ தான் என்கிட்ட சொன்னான். அந்த விஷயத்த கூட கொஞ்சம் எல்லாம் ஆஃபீஸ்லலாம் அலைஞ்சிக்கிட்டு அது இதையும் பார்த்துட்டு இருக்கனால தான் ஃபோன் எடுக்க முடியல. ஓஹோ, அப்படியா? சரி அப்ப அங்க ஒரே ஃபங்க்ஷனா தான் இருக்கும். நீங்களும் அங்க வந்துருங்க. என் ஃப்ரெண்ட சாக்க வச்சு நானும் அங்க வந்துடுறேன். நான் ஃபுல்லா அங்கேயே இருக்கலாம் பாருங்க. நீ வேணா வரலாம், என்னால் வர முடியாதுப்பா. எனக்கு விசேஷத்துக்கு மட்டும்தான் வர முடியும். ஏன்னா ஆஃபீஸ் வேலை இருக்குல்ல. அவன் வீட்டில் இருக்க மாதிரி இருந்தால் நான் தானே ஆஃபீஸ் வேலை எல்லாம் பார்த்துக்கணும். ஓ அப்படியா? சரி, அப்ப வந்துட்டு ரிசப்ஷன் அன்னைக்கும் அப்புறம் கல்யாணம் அன்னைக்கும் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போலாம். அதை வேணா பண்ண வேண்டியதான், மற்றதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாமே ஒரே வாரத்துக்குள்ளே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? ஒரே வாரத்துக்குள்ளயா? ஜாலிதான். அப்ப எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணுமே, ட்ரெஸ்லாம் எடுக்கணும். சரி, இருக்கிறத பாப்பேன் எப்படி இருக்குன்னு. ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா? நான் வேணா வந்து வாங்கி கொடுக்கவா? இல்ல அதெல்லாம் வேணாம் பிரபு, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாம் பண்ண போறீங்க. இப்ப நானே பாத்துக்கிறேன். ரம்யா ரம்யா, ஓ, என்ன சொன்னாலும் கேட்காத. அப்புறம் இன்னொரு விஷயம் ரம்யா, நான் ஏன் ஃபோன் எடுக்கல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ வேற கேட்டுட்டு இருந்தல. அது என்னன்னா, அந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் வீட்டில் கொஞ்சம் நான் போயிட்டு சத்தம் போட்டு வந்துட்டேன். எல்லாம் சேர்த்து திட்டி விட்டு வந்துட்டேன். அர்ஜுனா? யார் அது அர்ஜுனு? அது வேற யாரும் இல்லை, சிவாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கால, அவ லவ் பண்ண பையன். வேற ஒன்றும் இல்லை, அவனாலையும் அந்த பொண்ணாலே தான் இப்போ இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஏன் என் ஃப்ரெண்டை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கத்திட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எதுக்கு
பிரபு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களும் இந்த ஊர்ல பெரிய பிசினஸ் மேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவையில்லாத பிரச்சனையில போய் நீங்க மாட்டிக்காதீங்க. அப்படி இல்லை ரம்யா, என்ன சொல்லலாம், இந்த உயிரே இந்த இந்த இது எல்லாமே கொடுத்ததே அவன் தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சும்மா விட முடியுமா? ஆனால் அவன் ஒன்றும் என் பிரச்சனைலாம் ஒன்றும் பாரு கேளுன்னுலாம் சொல்ல கிடையாது. எனக்கு தான் மனசு கேட்காம நான் பாட்டுக்கு போயிட்டு அப்படி மிரட்டிட்டு வந்துட்டேன். சரி விடுங்க விடுங்க, எல்லாம் சரியாயிரும். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், கோர்ட்ல அப்படிலாம் விட்டுற போறோமா? அதான் சரியாயிரும் தானே சொன்னேன். டார்லிங், இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கோசரம் நான் வந்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். எது பார்த்து ரெடி பண்ணியிருக்கியா? என்ன இது டிசைனா? பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு ஏதோ விளைஞ்சிருக்க காட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க. இது வேற பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிற? அப்படி இல்லை டார்லிங், நாம் என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் வரையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் எந்த இடம் கரெக்டாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 5-6 இடம் பார்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. காலையிலே சூரியன் பாருங்க அங்கே வர மாதிரி தெரியுதா? இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சரிதான். நல்ல இடமா தான் சூஸ் பண்ணியிருக்க. பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப முக்கியமாக என்ன? நம்ம என்ன கல்யாணமே பண்ணலையே. நீங்கள் பாட்டுக்கு சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நாம் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்ல, அப்புறம் என்ன? ரிசப்ஷன் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னோட ஆசைக்கோசரம் ஃபோட்டோ ஷூட் கூடமா இருக்கக்கூடாது? நான் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. எதுக்கு இதெல்லாம் தான் நான் கேட்டேன். சரி விடு, ஏன் உன் ஆசையை கெடுப்பானே, அதெல்லாம் எடுத்துடலாம் விடு. சரி, என்னைக்கு அவனுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிச்சா? தெரியல, நான் கேள்விப்பட்டதில் வரையில என்னமோ அவன் ஜோசியக்காரன் தூரமாக இருக்கானாம். அவனை ஃபோன் பண்ணி நாளைக்கு தான் வர சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து என்னைக்குன்னு சொல்லுவானாம். ஓ அப்படியா? சரி, நம்மளும் யாராவது ஜாதகக்காரங்களை பார்க்கலாமா? நாம் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு நீ உனக்கு நான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்ம வைக்கிறது தான் டைமு நேரமெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஓகே ஓகே டார்லிங், இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல? நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. சரி வாங்க போகலாம். நான் என்ன 10 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேங்களா, உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். எப்பாடி சாமி, காலங்காத்தாலே ஆளை கொண்டு வராட்டுக்கு. யார்கிட்ட டார்லிங் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். வர மதி தான் வந்துட்டேன்.